கழிவுகளாக வர அட்டைப்பெட்டி கூட காசு வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரும்? விற்பனையாளருக்கு வந்து 10,000 ரூபா பிடித்தம் போக 10,000 ரூபா கொடுக்குறாங்க. 21 வருஷம் ஒரு 5ஆம் வகுப்பு படித்த ஒரு ஒரு துப்புரவு பணியாளருக்கு கூட குறைஞ்சபட்சம் 20 வருஷம் பணியாற்றினா 50,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் ஊதியம் வாங்கக்கூடிய சூழலில் இப்போ இருக்குது. இப்போது 100 நாள் வேலை திட்டம்ன்றாங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில். அதில் கூட 314 ரூபா 320 ரூபா அது 300 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா அந்த 300 ரூபா கூட வர்றதில்ல. அப்போ நாங்கள் இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு நாங்கள் 100 நாள் வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். அப்போ அரசாங்கம்னு எதுக்கு இருக்குது? ஒரு குடிமக்களான வெளியில் போராடுறதுக்கும் அவங்ககிட்ட பேசி பண்ண முடியாது. வரவங்க பூராமே நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாமே அந்த மாதிரியான ஆட்கள் தான். அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு மன அழுத்தம் வேறு, இதில் வேலைப்பளு பல சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த எந்த சிக்கலையும் வந்து அரசாங்கம் வந்து களையிறதுக்கு முற்படாமல் ஊழியர்கள் மேலே அடக்குமுறையை தான் ஏவி விடுறாங்க.